கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு முக்கியமான நபர் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்மளுடைய மெய்ப்பன், அப்படி இல்லன்னா நம்முடைய போதகர், இல்லன்னா நம்ம பாஸ்டர். அவர் எப்படி இருக்கணும்னா, நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும். ஏன்னா ஒரு மெய்ப்பனுக்கு தான் தெரியும், எங்க அமர்ந்த தண்ணீர் இருக்குது, எங்க புல்லுள்ள இடங்கள் இருக்குது, எங்க ஆபத்து இருக்கு, எங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை வர்றதுக்கு முன்னாடியே சால்வ் பண்றவர் தான் ஒரு நல்ல பாஸ்டர், இல்லைன்னா நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு மேய்ப்பன். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரையோ போதகரையோ நம்ம வைத்திருக்கிறோமா, அவர்களுக்கு கீழே நம்ம மந்தைகளா இருக்கிறோமா, இல்லை நம்ம ஓநாய்களுக்கு கீழே நம்ம இருக்கிறோமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? யோவான் 10:11. ஒரு நல்ல மேய்ப்பன்னா என்ன பண்ணுனா, ஜீவன் தருகிற இயேசு கிறிஸ்துவ இடத்துல நம்மளை கூட்டி கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவருடைய வேலை. அதாவது வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் எங்க கூட்டிட்டு போனோமா, இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போயிட்டு, இவர்தான் மெய்யான வழி, இவர்தான் ஒரே வழி, இவர்தான் சத்தியம், இவர்தான் ஜீவன் சொல்லி அவர்கிட்ட கூட்டிட்டு போற ஒரே வேலை தான் மெய்ப்பனுடைய வேலை. ஆனா நிறைய மெய்ப்பர்கள் தன்னிடத்துல அந்த மந்தையை வைத்துக்கிறாங்க. இந்த மந்தை என்னுடையது, என்னுடைய சர்ச் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு வைத்திருக்கிறாங்க. நிறைய நேரம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய வழியில நம்ம வழி நடத்துறதே கிடையாது. ஒரு மெய்ப்பன் எப்படி இருக்கணும்னா, நம்ம மந்த நிலையில செத்த நிலையில இருக்கிற ஆத்மாவை அவர் கீழே போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஜீவனை கொடுக்கிறவராக இருப்பார். ஜீவன்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ நமக்கு கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துவ நமக்கு காமிக்கணும். அப்பதான் என்ன ஆகும், நம்ம ஆத்மா மந்த நிலையில இருந்து, ஒரு செத்த நிலையில இருந்து அது உயிர்ப்பிக்கும். நம்ம வாரம் சர்ச்சுக்கு போறோம், நம்ம ஆத்மா பழைய நிலைமையிலே இருக்கு. எப்படி நம்ம இருந்தோமோ 10 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்தவர்னு சொல்லிக்கொண்டு எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆத்மா இருந்ததுன்னா நம்ம மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் கிடையாது. அவர் நமக்கு ஜீவன் தர வார்த்தைகள் கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளை கடத்தல. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் பழைய வாழ்க்கையில இருக்கிறோமா, பழைய பாவமான வாழ்க்கையில இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோமா, இல்ல பணத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோமா, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு எப்படி போறோமோ அப்படியே வரோமா, இல்ல மாறி வருகிறோமா? அந்த சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, வெளியே வந்தா பழைய மாதிரி மாறிடுறேன், அந்த மாதிரி இருக்கிறோமா? அப்படி இருந்ததுன்னா அந்த பாஸ்டர் நம்மளை ஜீவன் தருகிற இயேசு கிறிஸ்துவிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் எப்படி இருப்பார் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் மத்தேயு 15:14, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கிறாரா, குருடராக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு காமிக்கலன்னா அவரும் குருடரா மாறிறாரு. அவர் சொல்றதை கேட்டு நம்ம அவருக்கு பின்னாடி போனோம்னா நம்மளும் குருடரா மாறிடும். எல்லாமே ஆவிக்குறி குருடரா மாறிடும். போயிட்டு தான் இருப்போம், எல்லாமே இருக்கே, நாங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறோமே, எங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது, கரெக்டு தான், எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஆத்மாவுக்கு தேவையான அந்த ஜீவன்